Good morning students. போன வீடியோவில் நம்ம சாப்டர் 4 அதாவது தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 6.1 அல்காரிதம். அல்காரிதம் என்பது ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கான அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வழிமுறைகளின் வரிசை ஆகும். An algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு செயலை விவரிக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன்களை செயல்படுத்தும் போது ஒரு ப்ராசஸ் உருவாகுகிறது. An instruction describes an action. When the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solve the given problem. இது குறிக்கப்பட்ட டாஸ்கை நிறைவேற்றுகிறது அல்லது கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கிறது. இந்த அல்காரிதத்தை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, உணவு தயார் செய்வதற்கான செய்முறைக்கு இந்த அல்காரிதத்தை ஒப்பிடலாம். மேலும் இதன் விளைவாக சமையல் செய்யலாம். ஒரு ப்ரோக்ராம் மொழியில் கொடுக்கப்பட்ட அல்காரிதம்களை மட்டுமே கம்ப்யூட்டர் செயல்படுத்தும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து கொடுக்கப்பட்ட அல்காரிதம் மட்டும்தான் கம்ப்யூட்டரில் செயல்படுத்தும். அதே கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்களை ஸ்டேட்மெண்ட் எனவும் அழைக்கப்படுகின்றன. கம்ப்யூட்டரில் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டேட்மெண்ட் எனவும் அழைக்கப்படுகின்றன. எனவே இறுதியில் அட்லாஸ்ட் என்னன்னா, அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் மொழியின் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்தப்பட வேண்டும். So instruction of a computer are also known as statement. Therefore, ultimately, algorithm must be expressed using a statement of a programming language. அதுதான். எனவே இறுதியில் அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜின் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்தப்பட வேண்டும். A problem is specified by a given input data, desired output data and a relation between the input and the output data. ஒரு சிக்கலானது புட் டேட்டா, தேவையான அவுட்புட், இன்புட் மற்றும் அவுட்புட் டேட்டாகளுக்கு இடையே உறவை குறிப்பிடுகிறது. ஒரு அல்காரிதமானது இன்புட் டேட்டாவோடு செயல்பட தொடங்கி ஸ்டேட்மெண்ட்டுகளை செயல்படுத்தி நிறைவாக அவுட்புட் டேட்டாவுடன் செயல்பாட்டை நிறைவு செய்கிறது. ஸோ இது நிறைவேற்றப்படுகையில் இன்புட் டேட்டா மற்றும் அவுட்புட் டேட்டா ஆகியவற்றிற்கு இடையே ஆன உறவு திருப்தி அளிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்க அல்காரிதம் உள்ளது. அதுக்கப்புறம் என்ன, அல்காரிதத்தை வச்சு நம்ம அந்த ப்ராப்ளத்தை தீர்த்திடணும். ஒரு அல்காரிதம் நோக்கம் என்பது ஒரு சிக்கலை தீர்க்க ஸ்டெப் பை ஸ்டெப் வரிசை கொண்ட ஸ்டேட்மெண்ட் ஆகும். அல்காரிதம்னாலே என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஸோ அதான் அவன் சொல்லியிருக்கான். ஸோ அல்காரிதம் இன்புட் டேட்டாவோடு செயலாற்றும் போது கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் மேலும் அவுட்புட்டை வழங்குகின்றது. அதாவது என்ன சொல்கிறான்னா, அல்காரிதம் வந்து இன்புட் டேட்டாவோடு செயலாற்றும் போது, இன்புட் டேட்டா கூட அல்காரிதம் சேர்ந்து செயலாற்றும் போது அது வந்து ஒரு ப்ராசஸ், அதுவும் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸாக இருக்கான். மேலும் அவுட்புட்டை வழங்குகிறது. இன்புட் டேட்டா மற்றும் அவுட்புட் டேட்டா இடையே குறிப்பிட்ட உறவை வெளிப்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டை வழங்குகிறது. அவுட்புட் கொடுத்துட்டு அப்புறம் இன்புட் டேட்டா மற்றும் அவுட்புட் டேட்டா இடையே, இன்புட் டேட்டாக்கும் அவுட்புட் டேட்டாக்கும் இடையே உள்ள அதை வந்து குறிப்பிட்ட உறவை வெளிப்படுத்துகிறது. அது இப்போ எக்ஸாம்பிளில் வந்து ஆட் 2 numbers, அதாவது 2 எண்களை கூட்ட நாம் முதலில் வலது பக்கமாக உள்ள 2 எண்களின் இலக்கங்களை பிறகு அடுத்த வலது பக்கமாக உள்ள இலக்கங்களை கூட்டி முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து கேரி எண்ணை சேர்த்து கூட்ட வேண்டும். இதேபோல் மீதமுள்ள எண்களை கூட்ட வேண்டும். இப்போ வந்து 2586 மற்றும் 9237ஐ கூட்டுவதற்கான செயல்முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், 25869237. ஸோ வலது பக்கமாக உள்ள 2 எண்களின் இலக்கங்களை ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன, 6 7, 6 + 7 13. ஸோ 13, 3 கேரியில் 1.
அடுத்த வலது பக்கமாக உள்ள இலக்கங்களை கூட்டி முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து கேரி எண்ணை சேர்த்து கூட்ட வேண்டும். அதாவது 8 9 10 11 + 1 12. ஸோ ஏற்கனவே நம்ம கூட்டி வச்சது 11, இது கூட இந்த 1 வந்து ஆட் பண்ணால் 12. ஸோ 2 1. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நம்பருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து அல்காரிதம் ப்ராப்ளம்ஸ். அல்காரிதம்களை கட்டமைப்பதற்கான சில கொள்கைகளும் அண்டு டெக்னாலஜிகளும் உள்ளன, பிரின்சிபல்களும் அண்டு டெக்னாலஜிகளும் உள்ளன. நாம் பொதுவாக ஒரு ப்ராப்ளம்களை இயற்கையான அல்காரிதம் என்கிறோம், நேச்சுரல் அல்காரிதம் என்கிறோம். ஏனெனில் அதன் தீர்வு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அந்த தீர்வு எப்படி இருக்கும்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குமா. சில வகையான ப்ராப்ளம்ஸ் உடனடியாக அல்காரிதம் என ரெகனைஸ் பண்ண முடியும், அங்கீகரிக்க முடியும். சில வகையான ப்ராப்ளத்தை வந்து டக்குன்னு நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இப்போ நன்கு அறியப்பட்ட ஆடு புல் மற்றும் ஓநாய் ப்ராப்ளம் எடுத்துக்கொள்வோம். ஒரு விவசாயி தன்னுடன் உள்ள ஆடு, புல்லுக்கட்டு மற்றும் ஓநாய் ஆகியவற்றுடன் ஒரு ஆற்று கரையில் இருந்து மறுமுனைக்கு படகு மூலம் செல்ல வேண்டும். ஆனால் அவரது படகில் ஒரே சமயத்தில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே அவருடன் எடுத்து செல்ல முடியும். அவர் ஆற்றை கடக்க பலமுறை ஆற்றின் குறுக்கே பயணம் செய்ய வேண்டும். மேலும் அவர் ஆடு மற்றும் ஓநாய் அல்லது ஆடு மற்றும் புல்லுக்கட்டு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்துவிட்டு செல்லக்கூடாது. ஏன்னா ஓநாய் ஆட்டை சாப்பிடும், ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்ரும், புல்லுக்கட்டை தின்றுவிடும். ஆகவே விவசாயி தன்னுடன் உள்ள மூன்றையும் அக்கரைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் 4 பேர் ஆற்றின் ஒரே பக்கத்தில் இருப்பதாக நாம் கருதி கொள்வோம். ஃபஸ்ட்டு 4 பேர் வந்து ஆற்றின் ஒரே பக்கத்தில் வந்து இருப்பதாக கருதி கொள்வோம். கடைசியாக 4 பேரும் எதிர்பக்கத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ப்ராப்ளமே. இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போகணும். ஸோ ஃபார்மர் வந்து ரிவரை கிராஸ் பண்ணும்போது அவர் போட்டில் இருக்க வேண்டும். கரெக்டு. ஃபார்மர் வந்து ரிவரை கிராஸ் பண்ணும்போது அவர் போட்டில் இருக்க வேண்டும். அவருடன் யார் அல்லது என்ன கிராஸ் பண்ண வேண்டும்? ஃபார்மர் போட்டில் ஏறியாச்சு. ஃபார்மர் கூட ஓனா போதா, ஆடு போதா, இல்லை ஓனா போதா, புல்லுக்கட்டு போதா, இல்லை ஆடு போதா, புல்லுக்கட்டு போதா, அதுதான் சொல்கிறேன். அவர் போட்டில் இருக்க வேண்டும். அவருடன் யார் அல்லது என்ன கிராஸ் பண்ண வேண்டும் என்பதை குறிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்களின் வரிசையை கொண்டது ஒரு தீர்வு. எனவே இது ஒரு அல்காரிதம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வாறு இருக்கலாம். அதாவது ஓநாயுடன் விவசாயி ஆற்றை கடக்க வேண்டுமா அல்லது ஃபார்மர் தனியாக ரிவரை கடக்க வேண்டுமா? சில அல்காரிதம் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து அல்காரிதம் உருவாக்க தேவையில்லை. அதுக்குன்ட்டு ஒரு அல்காரிதத்தை வந்து நம்ம உருவாக்க தேவையில்லை. இருந்தும் கூட ஒரு அல்காரிதம் வழங்கப்படுகிறது. நாம் அதன் ப்ராப்பர்ட்டிஸ் சிலவற்றை ப்ரூவ் பண்ண வேண்டும். சில கொடுத்தாலும் அதை நம்ம வந்து we are required to prove some of its property. அது ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். நாம் பேசிக்காக பில்டிங் தொகுதிகளை பயன்படுத்தி அல்காரிதம்களை கட்டமைக்கிறோம். அதாவது we construct algorithm using basic building blocks. என்னென்ன பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்டு ஃபங்க்ஷன்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா அல்காரிதம்ஸ் டேட்டாவை இன்புட்டாக பெற்று அதை செயல்படுத்தி அவுட்புட்டுடைய வழங்குகிறது. அதாவது அல்காரிதம் வந்து டேட்டாவை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குது. கம்ப்யூட்டர்களின் டேட்டாக்களை செயல்படுத்துவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்களை வழங்குகிறது. கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்கள் உள்ளன. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போன்றவை. நம்பர் மற்றும் டெக்ஸ்ட் போன்ற பல்வேறு வகையான டேட்டாக்கள் உள்ளன.
அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் செய்வதற்கான சச் அஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போன்றவை நம்பருக்கும் மற்றும் டெக்ஸ்ட் போன்ற பல்வேறு வகையான டேட்டாக்கள் உள்ளன. அடுத்தது வேரியபிள்ஸ். டேட்டாக்களை சேமிப்பதற்கு வேரியபிள்ஸ் நேம்டு பாக்ஸுகளாக பயன்படுகிறது. இப்போ டேட்டாலாம் நம்ம வந்து சேமிக்கணும், அதுக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா நேம்டு பாக்ஸாக வந்து பயன்படுது. ஸோ டேட்டாக்களை செயல்படுத்தும் போது கிடைக்கும் ஆன்சர்களை வேரியபிள்களில் சேமிக்க வேண்டும். டேட்டாவெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் மாதிரி கிடைக்கும். அந்த அவுட்புட்லாம் நீங்கள் வந்து வேரியபிளில் சேமிக்க வேண்டும். ஒரு வேரியபிளில் சேமிக்கப்படும் டேட்டா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு வேரியபிளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் சேமிக்க முடியும், அதாவது நம்ம ஒரு வேல்யூவை வந்து வேரியபிளில் சேமிக்க முடியும், அல்லது அந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்ற அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம். நிஜ உலகில் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் உண்டு. ப்ராசஸ்கள் படிப்படியாக செயல்படும் போது ஸ்டேட் மாறப்படுகிறது. அதாவது படிப்படியாக ஒரு ப்ராசஸ்கள் வந்து படிப்படியாக செயல்படும் போது அதோட ஸ்டேட் வந்து மாறுபடுகிறது. அதாவது ஒரு அல்காரிதமில் ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஒரு அல்காரிதமில் ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை செட் ஆஃப் வேரியபிள் மூலம் குறிப்பிடுகின்றன. வேரியபிள்களின் வேல்யூ மாற்றப்பட்டால் மட்டுமே ஸ்டேட் மாறும். வேரியபிளில் இருக்கிற வேல்யூ மாற்றப்பட்டால் மட்டுமே ஸ்டேட் மாறும், இல்லையெனில் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ ஒரு அல்காரிதம் என்பது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இருப்பினும் ஸ்டேட்மெண்ட்டை நிறைவேற்றிய பின்னரே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்த வேண்டும் என்பது அல்காரிதத்தில் கட்டாயம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறான்னா, ஒரு அல்காரிதம் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்றான். அப்படி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட இருப்பினும் ஸ்டேட்மெண்ட்டை நிறைவேற்றிய பின்னரே, ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ வந்து நிறைவேற்றிய பின்னரே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்த வேண்டும், அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீ செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. அதில் கட்டாயம் இல்லை. அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டுகள் ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை சார்ந்தது. அடுத்தடுத்து நீ செயல்படுத்தப்பட ஸ்டேட்மெண்ட்டில் நீ செயல்படுத்தணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை சார்ந்தது. ஆகையால் ஸ்டேட்மெண்ட்டுகள் அல்காரிதத்தில் எழுதப்பட்டுள்ள வரிசையில் நிறைவேற்றப்படலாம், இல்லைனா வேறு வரிசையில் நிறைவேற்றப்படலாம். அதாவது என்ன சொல்கிறான்னா, ஸ்டேட்மெண்ட்டுகள் அல்காரிதத்தில் எழுதப்பட்டுள்ள வரிசையில் நிறைவேற்றப்படலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு வரிசையில் நிறைவேற்றப்படலாம். இந்த ஆர்டரில் நிறைவேற்றப்படும் ஸ்டேட்மெண்ட்டுகள் தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆர்டரில் நிறைவேற்றப்படும் ஸ்டேட்மெண்ட்கள் கண்ட்ரோல் ஃப்ளோ என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து மொத்தம் 3 இம்பார்ட்டண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சீக்வென்ஷனல் ஃப்ளோ, ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ரெண்டாவது வந்து அல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, மூணாவது வந்து இட்டரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன? ஸ்டேட்மெண்ட்டுகள் அவை எழுதப்பட்டிருக்கும் அதே ஆர்டர் ஒன்னின் பின் ஒன்னாக நிறைவேற்றப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் வரான் உள்ள அப்படின்னா அவனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது பின்னாடி இருக்கவனை ரெடி பண்ணுவாங்க ஒன்னின் பின் ஒன்றாக. அதே அல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோனா கண்டிஷன் ஆஃப் எ கண்டிஷன் ஆஃப் எ ஸ்டேட்டை வந்து சோதிக்கப்பட்டு கண்டிஷன் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்துகிறது. அதுவே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மாற்று ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்துகிறது. இட்டரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட்டு சோதிக்கப்பட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்துது. அதுவே அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கை முடிக்குது. முடிச்சுட்டு அப்புறம் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டுகளை மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது.
ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் அது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து மீண்டும் 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 ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அல்காரிதம் மிகவும் ப்ராப்ளமாக இருக்கும். ஆமாம், அல்காரிதம் மிகவும் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு அல்காரிதமின் வேரியபிள்களின் மற்றும் அதை சார்ந்த வேரியபிள்கள் அதிகமாக இருக்கலாம். பின்னர் அல்காரிதம்களை சரியாக உருவாக்க கடினமாக இருக்கும். அத்தகைய சுச்சுவேஷனில் நாம் ஒரு அல்காரிதமை பார்ட்ஸாக உடைக்கிறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட்டமைத்து பின்னர் முழுமையான அல்காரிதம் பார்ட்ஸ்களை ஒருங்கிணைக்கலாம். அதாவது என்ன சொல்கிறான்னா, அல்காரிதம் வந்து ரொம்ப மிகவும் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு அல்காரிதம் வந்து வேரியபிள்களின் மற்றும் அதை சார்ந்த வேரியபிள்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரு வேரியபிள் அதையும் அதை சார்ந்த வேரியபிள் அதிகமாக இருக்கலாம். பின்னர் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அல்காரிதம்களை சரியாக உருவாக்க, அதாவது ஒரு அல்காரிதத்தை வந்து சரியாக உருவாக்குறதுக்கு வந்து கடினமாக இருக்கும். அத்தகைய சுச்சுவேஷன் வந்து நாம் ஒரு அல்காரிதமை பார்ட்ஸாக உடைக்கலாம், அதாவது பாதி பாதியாக உடைத்து கொள்ளலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட்டமைத்து பில்ட் பண்ணி பின்னர் முழுமையாக அந்த அல்காரிதம் பார்ட்ஸ்களை ஒருங்கிணைக்கலாம். பிரித்து வச்ச இப்போ இங்கே ஒரு பார்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட், இந்த ரெண்டு பார்ட்டையும் பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கடைசியாக ஒருங்கிணைக்கலாம், முழுமையான அல்காரிதம் வரத்துக்கு ஒருங்கிணைக்கலாம். ஒரு அல்காரிதமின் பகுதிகள் ஃபங்க்ஷன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சப் அல்காரிதம் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க, சப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு இன்புட்டை பெற்று செயல்படுத்தி அவுட்புட்டை வெளியிடுகிறது. இன்புட் மற்றும் அவுட்புட்டின் உறவை திருப்தி செய்கிறது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு அல்காரிதம் பகுதிகள் இருக்குல்ல, ஒரு அல்காரிதத்தில் ஒரு பகுதி வந்து ஃபங்க்ஷன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சப் அல்காரிதம் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சப் அல்காரிதம் ஆகும். இது ஒரு இன்புட்டை பெற்று, ஒரு இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து வெளியிடுகிறது. இன்புட் மற்றும் அவுட்புட்டின் உறவை இது வந்து திருப்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்காரிதம் டிசைன் டெக்னிக். அல்காரிதம்களை வடிவமைப்பதற்கான சில அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் டெக்னாலஜிகள் உள்ளன. அல்காரிதமை வடிவமைப்பதற்கான சில அடிப்படை கோட்பாடுகள் அப்புறம் டெக்னாலஜியும் உள்ளன. அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது ப்ராப்ளம் தீர்ப்பதற்கான முதல் படி ப்ராப்ளமை துல்லியமாக கூற வேண்டும். அதாவது ப்ராப்ளமை தீர்ப்பதற்கான ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராப்ளம்ஸை துல்லியமாக கூற வேண்டும். அப்புறம் ஒரு ப்ராப்ளமானது கொடுக்கப்பட்ட இன்புட் மற்றும் அவுட்புட்டின் அடிப்படையில் குறிப்பிட வேண்டும். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுக்கப்பட்ட இன்புட் மற்றும் அவுட்புட்டின் அடிப்படையில் குறிப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்கள் கொடுக்கப்பட்ட இன்புட்டுகளின் பண்புகளையும் இன்புட் மற்றும் அவுட்புட்டிற்கு இடையேயான தொடர்பையும் குறிப்பிட வேண்டும். அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்கள் வந்து கொடுக்கப்பட்ட இன்புட்டோட பண்புகளையும் அப்புறம் இன்புட் மற்றும் அவுட்புட்டிற்கு இடையேயான தொடர்பு அதையும் குறிப்பிட வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன். இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நிறைய டீட்டெயில்ஸுகளை கொண்டது. ஆனால் ஒரு ப்ராப்ளம்களை தீர்க்க எல்லா டீட்டெயில்ஸுகளும் தேவை இல்லை. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து பெருசாக நிறையா டீட்டெயில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளமை தீர்க்க அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படாது. ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டுமே போதுமானது. ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டுமே போதுமானது. தேவையற்ற டீட்டெயில்ஸ்களை இக்னோர் அல்லது மறைத்து வைத்திருப்பது, அதன் முக்கிய பண்புகளை மட்டுமே பயன்படுவது என்பது அப்ஸ்ட்ராக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் குறிப்பிடுகையில் ப்ராப்ளம்ஸ்களுக்கு அவசியமான வேரியபிள்கள் மட்டும் செலக்ட் பண்ணுறோம் மற்றும் தேவையில்லாத டீட்டெயில்ஸை இக்னோர் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸை நம்ம வந்து குறிப்பிடுறோம், அதில் வந்து ப்ராப்ளம்ஸ்களுக்கு அவசியமான வேரியபிள் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோமே தவிர தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம். கரெக்டாக?
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் குறிப்பிடுகையில் ப்ராப்ளம்ஸ்களுக்கு அவசியமான வேரியபிள்கள் மட்டுமே செலக்ட் பண்ணுறோம் மற்றும் தேவையில்லாத டீட்டெயில்ஸை இக்னோர் பண்ணுறோம். அதுக்கடுத்தது வந்து கம்போசிஷன். அதாவது அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஒரு அல்காரிதமை உருவாக்குகின்றது. ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் நிலையில் சோதித்து அதன் வேல்யூ அடிப்படையில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறது. கம்போசிஷன்னா அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஒரு அல்காரிதமை உருவாக்கின்றது. அசைன்மெண்ட்டும் கண்ட்ரோல் ஃப்ளோவும் ஒரு அல்காரிதத்தை பில்ட் பண்ணுது. ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கண்டிஷன் நிலையில் சோதித்து, கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, அதோட கண்டிஷனோட நிலையை சோதித்து அதன் வேல்யூ அடிப்படையில், சோதித்த பிறகு அதோட வேல்யூவோட அடிப்படையில் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறது. இதுதான் வந்து கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீகம்போசிஷன். அதாவது நாம் முக்கிய அல்காரிதம்களை ஃபங்க்ஷன்ஸுகளாக பிரிக்கிறோம். அதான் கரெக்டு. ஃபங்க்ஷன்ஸ்னால் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அதாவது பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஸோ அதுதான் அவன் சொல்லியிருக்கான். நான் முக்கிய அல்காரிதம்களை ஃபங்க்ஷன்ஸுகளாக பிரிக்கிறோம், பார்ட்டாக பிரிக்கிறோம். முக்கிய அல்காரிதம் மற்றும் பிற ஃபங்க்ஷன்ஸ்களை தனித்தனியாக ஒவ்வொரு செயலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். தனித்தனியாக ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இறுதியாக நாம் ஃபங்க்ஷன்ஸ்களை பயன்படுத்தி முக்கிய அல்காரிதமை கட்டமைக்கிறோம். நாம் ஃபங்க்ஷன்ஸ்களை பயன்படுத்தும் போது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தெரிந்து கொள்வது போதுமானது. ஃபங்க்ஷன் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறோன்னா, அதோட ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபங்க்ஷன் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்பதை தெரிஞ்சுக்க தேவை அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.